அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனுமீரா. இன்னைக்கு ரெமீரா டாக்ஸ்ல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விருந்தினரை சந்திக்க போறோம். இவங்க ஆஸ்திரேலியால சிட்னில வாழக்கூடியவங்க. 20 வருஷமா ஆஸ்திரேலியால இருந்துட்டு தமிழை அங்க எந்த அளவுக்கு அவங்க தமிழ் பணி செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருஷமாவே எனக்கு அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் இங்கும் அங்குமா தெரிஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களுடைய பல தளங்கள்ல எனக்கு பேசக்கூடிய வாய்ப்புகளும் அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போ சரி, வெளிநாட்டுல இருந்து தமிழ் பணி பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் அதுல அவங்க எந்த அளவுக்கு உள்ள இறங்கி எவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் அதுல கிரியேட் பண்ணி எத்தனை பேருக்கு நன்மைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்தது. அதுக்கப்புறம் தமிழர்கள் மட்டும் அல்லாது பல மொழியை பேசக்கூடியவங்க, அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பலர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க, அதாவது ஒரு குஜராத்தியா இருக்கட்டும், ஒரு பஞ்சாபியா இருக்கட்டும், ஒரு ஆந்திராவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், தெலுங்கானாவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், கர்நாடகா பீப்புள், கேரளா பீப்புள், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து தமிழை தெரிஞ்சு தமிழ் பேச படிக்க அந்த மாதிரியான பீப்புள் அத்தனை பேரையுமே ஒருங்கிணைச்சு அவங்க மூலமாக நான் இந்தியன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்தியர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வியப்பு. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அவங்க ஆக்சுவலா இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க, சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சேன், எனக்கு கூட பேச முடியுமா ரெமீரா டாக்ஸ்க்கு அப்படின்னு. கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம நிச்சயமாமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களால இன்னைக்கு நம்மளோட ரெமீரா டாக்ஸ்க்காக பேச வந்திருக்கிறாங்க. அவங்கள நாம இப்போ பேட்டி எடுப்போம். வணக்கம் பச்சைவதி. வணக்கம் சகோதரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல. என்னவோ தெரியல, அந்த மாலினி அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெயரா இருந்தாலும் கூட அந்த பச்சைவதி அப்படிங்கிறது நல்ல மனசுல நின்றுடுச்சு. அதை தாண்டி உங்களை நான் இப்படி இது ஒரு கேட்ட உடனேயே நீங்க உங்களோட டைட் ஸ்கெடியூல்ல இதை எனக்கு ஒத்துக்கிட்டு இந்த இன்டர்வியூக்காக இது பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா சில செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற பணி மிக மகத்தான பணி. அப்படி ஒரு முயற்சியை நீங்க செய்யறதுல முதல்ல வாழ்த்துக்களும் கூட சகோதரி. ரொம்ப ரொம்ப நன்றிமா. இப்போ எனக்கு நான் நேரடியா கேள்விகளுக்குள்ளேயே போயிடுறேம்மா. நீங்க நிறைய விஷயங்கள் தமிழுக்காக வெளிநாட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. குறிப்பா ஆஸ்திரேலியால உங்களுடைய பணியை துவங்கி அது அங்க மட்டும் இல்லாம உலகமெங்கும் உங்களுடைய நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறதுன்றது தான் இப்போ யதார்த்தமா நான் பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ அதை உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எல்லாருமே திருமணத்திற்கு பிறகு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறதுங்கிறது சாதாரணமாக இருக்கும். அது இந்த மாதிரியான ஒரு உந்துதல் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? வெளிநாட்டுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பாடசாலைகளை பற்றி அறிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பாடசாலைகளில் போய் தொண்டு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ எனக்கு தெரிய வந்தது, தமிழ் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாரிசுகளினுடைய எண்ணிக்கையில் 1% குறைவாக இருந்தது. அப்போ இது அங்கே மட்டும் இல்லை, உலகெங்கிலும் புலம்பெயர்ந்த தமிழர்களினுடைய அடுத்தடுத்த தலைமுறை தமிழ் படிப்பது அப்படிங்கிறது 1% குறைவாக தான் இருக்குது. அப்போது ஒரு மிகப்பெரிய கவலையும் வரக்கூடியதாக இருந்தது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள், இலக்கிய மன்றங்கள், நம்ம நடத்தக்கூடிய பட்டிமன்றங்கள், உலக மாநாடுகள், இதெல்லாம் 20 வருடங்கள் கழித்து என்னவாக போகின்றது? 40 வருடங்கள் கழித்து அந்த இடங்கள் எல்லாம் வெறிச்சோடி இருக்க போகின்றதா? இந்த ஒரு கவலை வரும் பொழுது இதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்ய முடியும்? அப்படி யோசிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்? அவங்களுக்கு விளையாட்டுனா பிடிக்கும், குதூகலமாக இருக்கிறது பிடிக்கும், கணினி பிடிக்கும். அப்போ ஃபிசிக்கல் ஃபன், மென்டல் ஃபன், விஷுவல் ஃபன், இப்படி ஒரு கல்வி முறையை உருவாக்கணும். குறுகிய காலத்தில், அதுவும் 24 மணி நேரத்தில் அவங்க கற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரியான அடுத்தடுத்த செயல்பாடுகள் ஆரம்பமானது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போது இது அவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களுடைய வளர்ச்சியில் இதில் ஏதாவது பங்கு இருக்கா? அவங்க ஒரு எழுத்தாளர்களாகவோ அல்லது ஒரு பேச்சாளர்களாகவோ உருவாகிறதுக்கு கூட இதில் வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அடிப்படையில் அங்கே தமிழை ஒரு பாடமாக எடுத்தே அவங்க 12ஆம் வகுப்பில் படிக்கலாம். இது அவர்கள் மேற்படிப்புக்கு அது ஒரு வழக்கறிஞராகவோ இல்லை மருத்துவராகவோ அவங்க சேரணும் அப்படின்னா கூட அந்த மதிப்பெண்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்குது. அப்போ
தமிழ் கல்வி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த மேற்படிப்புகளுக்கும் உதவி செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். அது ஒரு விதமான நன்மை அவங்களுக்கு. அடுத்த நன்மை அப்படிங்கிறது நம்ம புலம்பெயர்ந்து போகும்பொழுது வேற விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ ஒரு தாய்மொழி நமக்கு தேவைப்படும். தாய்மொழியினுடைய அரவணைப்பு, அன்பு அப்படிங்கிறது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வருங்காலத்துல அம்மா அப்பா உடைய காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல், தொடர்பு இந்த தாய்மொழி வழியா தான் இருக்கும். இது இல்லைன்னா அவங்க வேரோட தொடர்பு இல்லாதவர்களாக ஆயிடுவாங்க. வேரோடு தொடர்பு இல்லாத மரம் கண்டிப்பா வாடிடும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு வாட்ட நிலையை நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகள், சந்ததிகள் புலம்பெயர்ந்த நாடுகளில் சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தொடர்பு வேணும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவங்க வந்து தாய்மொழியில எழுதும் பொழுது, தாய்மொழியில பேசும் பொழுது, பொதுவாகவே அது எந்த தாய்மொழியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அதனூடாக பலவிதமான உளவியல் நன்மைகளும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ்னு வரும்பொழுது சொல்லவே வேண்டாம். ஆதிமொழி, பல இலக்கிய செறிவுகளை கொண்ட மொழி. வாழ்க்கையினுடைய அத்தனை விதமான சவால்களுக்கும் பதிலை தன்னுடைய இலக்கியத்தில் குவித்து வைத்திருக்கின்ற மொழி. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே பயன்படக்கூடியதா இருக்கும். நிஜமா ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா தமிழ்ங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ அந்த ஒரு மொழியை வந்து நீங்க இந்த அளவுக்கு அந்த மக்களோட நீங்க இவ்வளவு தொடர்போட இருந்து இவ்வளோ செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பிரச்சனைகள் அந்த நாட்டுல வரும்போது நீங்க முன்னாடி போறீங்க, முன்னாடி நிக்கிறீங்க. இது என்னுடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு உங்கள் அரசியல் பயணத்திற்கு இது ஒரு முதல் படியாக நான் பார்க்கிறேன். அது கரெக்ட் தானே? கண்டிப்பா. என்னுடைய பணி அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துக்கு தான் முதல்ல ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு வந்து இந்த தமிழ் பணியில பல மொழியை சேர்ந்தவர்களும் வந்து இணைந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 100 இனத்தை சேர்ந்த பிற இனத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய அமைப்புல தொண்டூழியம் செய்தாங்க. அதுவும் காலையில 4 மணிக்கு எழுந்து வந்து, அது வந்து ஒரு ஆப்கான் நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம், சீன நாட்டை, கொரிய நாட்டை சேர்ந்த இவங்களெல்லாம் தமிழுக்காக தொண்டூழியம் செய்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும்? அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனா வந்து தமிழ்ல எப்படி நான் சொல்றதை திரும்பி சொல்லி ஐ லவ் தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கறத அவங்க மொழியில சொல்லி இப்படி பதிவு பண்ணி இந்த மொழி உலக மாந்தர்களுக்கு போய் சேரணும், இது மனித மொழின்னு தான் நம்ம ப்ரமோட் பண்ணுவோம். எப்பவுமே இது தமிழனுடைய மொழி, தமிழனுக்கு மட்டும் சொந்தமானதுன்னு சொல்றது இல்லை. எந்த தமிழன் எல்லாம் தமிழை கொண்டு போய் உலக மாந்தர்களுக்கு சேர்க்கின்றார்களோ அவர்களே தமிழன்னு சொல்லுவேன் நான். அவர்களே உண்மை தமிழன்னு சொல்லுவேன். அப்போ அந்த ஒரு முயற்சியில அவர்கள் எல்லோருமே ஈடுபட்டார்கள். நம்முடைய கன்னட, தெலுங்கு, குஜராத்தி, மராத்தி இவர்கள் எல்லாம் தமிழ் ஆசிரியர்களாக மாறினாங்க. எந்த கட்டத்துலன்னா அவங்க எல்லாரும் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருந்திருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. இப்படி அங்க வந்தவங்க எல்லாரும் அணுகி தமிழ் ஆசிரியர்களாக மாறினாங்க. அப்போ இது ஒரு மற்ற இனத்தவர்களும் இணையும் பொழுது, இது தமிழ் தொண்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் இத்தனை பேரும் தமிழுக்காக பாடுபடும் பொழுது அவர்களுக்கு என்ன பிரச்சனை, அவர்களுடைய வாழ்வியல் முறை, அவங்களுக்கு என்ன தேவை, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியதாக அன்புதான் இணைத்ததுன்னு சொல்லலாம். நிச்சயமாவே ரொம்ப அழகு. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நான் பாக்குறேன். எத்தனை ஒரு ஆன்லைன்ல கூட சாதாரணமா வந்து பச்சைவதியோடைய ஒரு குழு இணைந்து இன்னைக்கு ஒரு செயல்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளோ பேர் ஆதரவு இருக்கு. அது நிஜமாவே ரொம்ப எனக்கு அது ஒரு சந்தோஷம். உங்களுடைய அரசியல் பயணம் அந்த நாட்டுல, அந்த அரசியல் பயணத்தை வந்து உங்களுக்கு தூண்டு வச்சு நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு தூண்டுகோல் இருக்கணும். அது ஒரு படியை நான் சொல்லிட்டேன், மற்ற படிகளை நீங்க பொதுவா வந்து என்னன்னு சொன்னா மக்களாட்சி, ஜனநாயகம் இதனுடைய அடிப்படையில அரசியல் அமைப்பு, அரசியல் கட்சிகள் செயல்படணும் அப்படின்னு சொன்னான்னு போதே இன்னைக்கு செயல்படலைன்னு அர்த்தம். அது தமிழகத்துல, இந்தியால, இல்ல ஆஸ்திரேலியால, இல்ல உலக நாடுகள்ல இப்படி நான் பிரிச்சு பார்க்கவே விரும்பல. ஒட்டு மொத்தமாகவே உலக அமைப்பே இன்னைக்கு ஜனநாயகத்துல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகளை தான் கொண்டு இருக்கு. காலப்போக்கில் அப்படியே மாறி 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 ரொம்ப தள்ளி வந்துட்டாங்க. அந்த சூழல் தான் இன்னைக்கு இருக்கக்கூடியதா இருக்கு. அப்போ உண்மையான மக்களாட்சி உலகெங்கிலும் செயல்படணும்னு சொன்னா, எல்லா நாடுகளிலும் செயல்படணும்னு சொன்னா, பியூர் பாலிடிக்ஸ், பரிசுத்தமான அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறதும், பரிசுத்தமான அரசியல் கட்சிகள் உருவாகிறது அப்படிங்கிறதும் வரலாற்றுல ஏதாவது ஒரு இடத்துல யாராலையாவது விதை போடப்படணும். நம்மளுடைய சிவாஜி சொல்ற மாதிரி விதை நான் போடுவேன், ஆனா பழம் நான் சாப்பிடுவேன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பாக வருகின்ற தலைமுறை, அடுத்தடுத்த தலைமுறை சந்ததிகள் இதை தொடர்ந்து கொண்டு போவாங்க. ஆனா எங்கேயாவது விதை போடப்படணும். விதையே போடப்படலைன்னா இந்த மரம் வளராது. பரிசுத்தமான அரசியல் விருட்சம் வளர வேண்டுமானால்
விண்ணோங்கி வளர வேண்டுமானால் அதற்கான விதை தூவப்படணும். ஸோ அந்த முயற்சி தான் இது. அப்போ வந்து ஒரு பண அரசியலாக இல்லாமல் எந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவரும், அவங்க வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு வேலை இல்லாதவர்களாக இருக்கலாம், வீடு இல்லாதவர்களாக இருக்கலாம், வருமானம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஒரு ரோட்ல பிச்சை எடுக்கக்கூடியவங்களா கூட இருக்கலாம். ஆனா அரசியல் சாசனப்படி அவர்கள் வேட்பாளர்களாக நிற்க வேண்டும் என்றால் அவர்கள் நிற்பதற்கான வழிமுறைகளை அரசியல் சட்ட அமைப்பு செய்து வைத்திருக்கிறது, சட்டம் செய்து வைத்திருக்கிறது. ஆனால் நிதர்சனத்தில் அதற்கு இடமில்லாமல் இருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். மாறினால்தான் உண்மையான ஜனநாயகம் செயல்படுகிறதுன்னு அர்த்தம். இப்போ அங்க எப்படிங்க அது உங்களால வந்துட்டு இந்த ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த நாட்டுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாம இது உங்களால பண்ண முடியாது. அந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்குது? சட்டத்திட்டத்தின்படி மிக செறிவான ஒத்துழைப்பு இருக்கு, சாசனத்தின்படி மிக செறிவான ஒத்துழைப்பு இருக்கு, செயல்படுத்துறதுலயும் மிக செறிவான ஒத்துழைப்புகள் இருக்கும். ஆனா ஒரு யதார்த்தம்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு படத்தை கொண்டு போய் நீங்கள் அந்த பூத்தில் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இரவு பார்த்தீங்கன்னா அத்தனை தூரம் அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் வச்சுருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வுங்கிற மாதிரி, யார் முதல்ல வராங்களோ அவங்க வைக்கலாங்கிற மாதிரி. இது ஒரு விலங்கியல் வாழ்க்கை தானே. என்ன நம்ம நவீனத்துவம் அடைஞ்சிருக்கும், என்ன ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், நீ ஓடி வந்து முதல்ல இடம் பிடிக்கணுங்கிற மாதிரி ஒரு மூன்றாம் தர வாழ்க்கையை தான் ஆஸ்திரேலிய நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் இருக்கு. இது அங்க மட்டும் இல்லை, உலகெங்கிலும் இப்படித்தான் இருக்கு. அப்ப இதை கொண்டு போய் நம்ம வைக்கிறது அப்படிங்கிறதுல கூட ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்கலாம். ஒரு 6 வேட்பாளர்கள் நிக்கிறாங்கன்னா 6 வேட்பாளர்களுக்கான இடம், 6 வேட்பாளர்களுக்கான புகைப்படம் போதுமே. ஏன் ஒரு 4 தெருவுக்கும் ஒரு அவ்வளவு ஒட்டி? இதுதான் பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கின்றது. எப்போ அரசியல் கட்சிகள் பணம் செலவழிக்கின்றார்களோ அது வந்து முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக அதற்கான ரிட்டர்ன்ஸ், அதுல பணத்தை எடுக்கிறத கண்டிப்பா அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தொழிலாக மாறிவிடுகின்றது. அப்போ மக்கள் சேவை, மக்களுக்கான செயல்பாடுகள் இதெல்லாம் 2ஆம் பட்சம் 4ஆம் பட்சமான விடயங்களாக சென்று விடுது. இது மக்களுக்கே புரியணும். இந்த விளம்பரங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றது, அவர்கள் இன்னும் வெளிநாட்டுல எல்லாம் எவ்வளவு செலவு பண்றோமோ அதை வந்து எலெக்ஷன் கமிட்டியில வந்து நம்ம கணக்கு காட்டி அதை வந்து எடுக்கலாம் அந்த பணத்தை. அப்ப மக்களுடைய வரி பணம் தான் அவர்களுடைய செலவாக மாறுகின்றது. எவ்வளவு ஆடம்பரமாக ஒரு தேர்தல் நடக்கின்றதோ அத்தனையும் மக்களுடைய, அதுதான் நான் ரொம்ப சொல்லுவேன் எப்பவுமே. ஒரு $10 இல்ல $10 தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைய $100 கடன் வாங்கி இன்னுமே கூட கஜானால இருக்க பணத்தெல்லாம் எடுத்து $1000 செலவு பண்ணி ஒரு தேர்தல் நடத்தி பதவியில பல பேரை இருக்க வச்சு தயவு செஞ்சு இந்த $10 பிரச்சனையை தீர்த்துருங்களேன்னு சொல்றோம். கரெக்ட். அதுக்கு நம்ம நேரடியாவே கொடுத்துட்டு போயிடலாம். இதுதான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு. என்னோட பார்வையில வந்து இது ஒரு பதவி மோகம்லாம் கூட இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி சுத்தி வளைச்சு கொடுக்கறது, நேரடியாக கொடுக்காம சுத்தி வளைச்சு கொடுக்கறது வந்து ஓகே, நமக்கு அந்த அதிகாரம் கையில இருந்ததுன்னா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் பழக்க வழக்கமா மாறிட்டது. தேர்தலுக்கு செலவழிக்காமல் ஒரு 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 கிளர்க்கா இருக்கக்கூடியவங்க, ஒரு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மரியாதையோ என்ன, இப்போ ஒரு ஊழியரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நேர்முக தேர்வு வைப்போம். இல்ல இந்த மாதிரி வந்து ஒருத்தரை எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்ப எவ்வளவு ஆப் சிஸ்டம் வந்துருச்சு. அவங்களுடைய விவரங்களை சுலபமாக நம்ம அனுப்பிடலாம், எல்லாரோட மொபைலுக்கும் அனுப்பிடலாம், எல்லா குடிமக்களும் அதை பார்த்துடலாம். பார்த்துட்டோங்கிறத உடனடியாக ஒரு ஒப்புதலோட அரசாங்கத்துக்கு அவங்க தெரிவிச்சு அக்னாலேஜ் பண்ணிடலாம். அடுத்த நிமிஷம் இது கூட ரோட்ல ஒட்டி நம்ம செய்யறத கூட பார்க்காம போலாம். ஆனா ஒருத்தருடைய கைபேசிக்கும் போகும்போது எல்லாருமே பாத்துருவாங்க. அப்ப இத்தனை விளம்பரங்கள் தேவையில்லையே, இத்தனை ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லையே. பசி ஒரு பக்கம், பிணி ஒரு பக்கம், மனநோய் ஒரு பக்கம், தற்கொலைகள் ஒரு பக்கம், நோயால் வாடக்கூடியவர்கள் ஒரு பக்கம், வீடு இல்லாமல் வாடக்கூடியவர்கள் ஒரு பக்கம். இதுதான் அந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்களோட ஒரு சிரமமாகவும் அவதியாகவும் இருக்கின்றது. இப்படி இருக்க பட்சத்துல எதற்காக தேர்தலுக்காக கோடான கோடி ரூபாயை வெள்ளிகளை செலவிட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு அறியாமையினாலயா இல்லை பழக்கப்படுத்தப்பட்டுட்டோம்? இவ்வளோ காலம் இது ஒரு வழக்கமாகவும் இது ஒரு கலாச்சாரமாகவும் சம்பிரதாயமாகவும் மாறிடுச்சு எல்லா நாட்டிலையும். அதனாலேயே நாம் செலவழித்து கொண்டிருக்கின்றோமா? இப்படி செலவாகிறதுனால தான் அடிக்கடி தேர்தல் வரல. தேர்தல் நடத்துறதுக்கு $1 கூட செலவில்லைங்கிற நிலையில ஒரு தேர்தல் நடத்தப்படணும். அப்படி ஒரு நிலை வரும் பொழுது ஒவ்வொரு வருடமும் தேர்தல் நடத்தப்படும்.
இந்த தேர்தல் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படும் பொழுது இந்த பதவி என்பது நிலை இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க அடுத்த வருடமே வேறு ஒருவர் அந்த பதவிக்கு வருவார் அப்படின்னும் போது எல்லாத்தையும் சரியா செய்வாங்க. இது நிரந்தரம் இல்லைன்னு புரியும். மக்கள் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். உடனடியாக தூக்கி எறிந்து விடுவார்கள்ங்கிற பயம் இருக்கும். எல்லா கணக்கு வழக்குகளும் ஒப்படைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஒரு வருடம் ஏன்னா அதிகாரிகள் தான் ஒரே ஆள் இருக்கணுமே தவிர பதவியில் இருக்கக்கூடியவங்க புதிய திட்டத்தை தான் சொல்ல போறாங்க. அவர்கள் எதையும் செயல்படுத்த போறதில்லை. அதனால யார் மாறிக்கிட்டே இருந்தாலும் அதிகாரிகளுக்கு பழக்கமான இடம் அது. அதனால இந்த முறையெல்லாம் பின்னாளில் வரும் பொழுது உலகத்தில் அரசியல் என்பது பரிசுத்த அரசியலாக மாறக்கூடியதாகும். அரசியல் தான் எல்லா விதமான செழுமையான ஒரு செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்க போகின்றது வருங்காலத்துலனா, அப்ப அந்த அரசியலுக்கான புனித அரசியலுக்கான பரிசுத்த அரசியலுக்கான விதை உலகத்துல ஏதோ ஒரு மூலையில யாராலையாவது போடப்படணும். அவங்க நிறைய தோக்குறதுக்கு ரெடியா இருக்கணும். உண்மைதான். இது எனக்கு எவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஒரு தமிழ் பெண் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் போய் உக்காந்துக்கிட்டு இப்படி ஒரு கூக்குரல் இட்டு அரசியல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு விஷயத்தை இன்னைக்கு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பயணத்தில் வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே புதுசாக ஒருத்தங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னாலே போராட்டம்ங்கிறது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எப்படி குடும்பம், குழந்தை அதையெல்லாம் தாண்டி இதில் வந்து உங்களால் ஏன்னா நிறைய பேருக்கு புதுசாக நிறைய விஷயம் பண்ணணுன்றது ஆர்வம் இருக்குது, பெண்களுக்கு குறிப்பாக. இதில் எப்படி குடும்பத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் அதே நேரத்தில் நம்மளுடைய இந்தமான லட்சிய பயணத்தையும் மேற்கொள்ளுறது அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு சொல்லணும். ஏன்னா எங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் அங்கே சொல்லிடுங்க. கண்டிப்பாக. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பயணத்தில் வந்து குடும்பம், தனிப்பட்ட மனிதராக இருக்கக்கூடிய போராட்டங்கள், சமூகம் சார்ந்த போராட்டங்கள், அதுலேயும் ஒரு பெண் அப்படின்னு வரும்போது இன்னுமே கூட அது அதிகமாக தான் இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப உறவினர்களாக இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் கூட எதுக்காக இந்த முயற்சின்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து எடுத்தவுடனே தோக்க தானே போகிறாங்க. தோல்விக்கு எதுக்காக இத்தனை மெனக்கெடல்? ஆனால் அங்கிருந்து தானே வரலாறு ஆரம்பிக்க முடியும், அங்கிருந்து தானே சகாப்தங்கள் ஆரம்பிக்க முடியும். ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி என்பது அங்கிருந்து தான் தொடங்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அப்போ வந்து முதல்ல நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே இருக்கலாம், விலகலாம். இதற்கு நாம் தைரியமானவர்களாக இருக்க வேண்டும். அது முதல் விடயமாக இருக்கின்றது. குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய அடிப்படை கடமைகள், பிள்ளைகளை வளர்க்குறது, இந்த விடயங்களை ஓரளவு செஞ்சிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மூலமாக ஒரு பிள்ளைகளை உலகத்துக்கு கொண்டு வரும்பொழுது ஓரளவுக்கு அந்த தாய்க்கான கடமையை செய்துட்டு நம்ம போகும்பொழுது நமக்கும் வந்து அவர்களே உறுதுணையாக மாறுவார்கள், அவங்களே நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போது நிச்சயமாக எந்த ஒரு பணியில் இருந்தாலும், அது அரசியல் களமாக இருந்தாலும் சரி, இலக்கிய களமாக இருந்தாலும் சரி, குடும்பம் அப்படிங்கிறத ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கும் பொழுது தான் நமக்கு மன அமைதி இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த தொந்தரவுகள் நம்மை அங்கே செழுமையாக, சிறப்பாக, ஒரு மிகப்பெரிய ஆற்றலுடையவர்களாக, தெம்புடையவர்களாக பணியாற்ற விடாது. நம்மளுடைய எனர்ஜியை இல்லாமல் செய்து கொண்டு உறிஞ்சு கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே ஒரு பிரச்சனை இருந்தால் நம்மளால் சிறப்பாக அங்கே செயல்பட முடியாது. ஸோ ரொம்ப முக்கியம். அன்னை தெரசா சொல்கிற மாதிரி சர்வீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு, வீட்டில் தான் நம்மளுடைய சேவை அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிக்குது. அப்போ அந்த குடும்பத்தை ஆரோக்கியமானதாக வைத்துக்கொள்வது விடயம். இதுக்கு முன்னாடி நம்மை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறது. நமக்கு ஒன்றுனா நாம் தவிக்கணும், நமக்கு ஒன்று வராமல் நம்ம பார்த்துக்கணும். நம்முடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், இவற்றை நாம் பேணி பாதுகாத்து கொள்வது, நம்மை நாம் நேசிப்பது, சுயநேசிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நாம் நம்மை தளர விட மாட்டோம், நாம் நம்மை சரிய விட மாட்டோம், நாம் நிலை குலைவதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். என்ன நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுக்க போகிறேங்கிற வைராகத்தில் நின்றுடுவோம். இந்த வைராக்கியம் தான் அடிக்கல் மாதிரி. இதுக்கு மேலே குடும்பங்கிற முதல் தளம், அதுக்கும் மேலே எழுப்பக்கூடியதான் மிகப்பெரிய கோபுரங்கள் எல்லாமே. அப்போதான் நிற்கும். இதெல்லாம் அஸ்திவாரம் சரியா இருந்தால் தான் நிற்கும். அந்த ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா இது பல பெண்களுக்கு வந்து இது பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். ஏன்னா ஏதோ அவங்களால முடிஞ்ச நல்ல பெரிய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கும் பொழுது தனக்கு தெரியாத இந்த தடைகளெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறத தாண்டி இதை எப்படி கடந்து வரணும், அதை எப்படி ஒரு அஸ்திவாரமாக மாற்றி அது மேலே ஒரு கட்டடத்தை எழுப்பணுங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையவே அதை வந்து எடுத்துக்காட்டாக சொன்னது இன்னும் அற்புதம். மாலினியை வந்து எனக்கு முதல்ல ஒரு கவிஞராக தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க
உங்களுடைய தமிழ் பணிகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். உண்மையாக சொல்ல போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாகவே எனக்கு இவங்களை தெரிஞ்சாலும் இப்போ சமீப காலமாக தான் இந்த நட்பு வந்து கொஞ்சம் அதிகரித்து, நெருக்கம் அதிகரித்து, ஓ இவங்க இவ்வளோ பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இதை தாண்டி உங்களுக்கு எங்கள் ரெமிரா டாக்ஸ் நேயர்களுக்கு வந்து என்ன சொல்லணும் இந்த நாட்டை பற்றி உங்களுடைய விஷயம்? ஏன்னா இவங்க எப்படின்னா பயங்கரமான இந்தியன். அது வந்து தமிழச்சிங்கிறது அது வேற ஒரு அவங்களோட ஸ்வரூபம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு இந்தியனுங்கிறது எங்கேயுமே இவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது எனக்கு இவங்களை பற்றி தெரியும். ஸோ அதை பற்றியும் சொல்லணும். கண்டிப்பாக. என்ன அப்படின்னு சொன்னால், எத்தனை தூரம் பறந்து தெரிந்தாலும், எத்தனை நாடுகளுக்கு நாம் சென்று வந்தாலும், நம்முடைய தாய்மண் அப்படிங்கிறதும் தாய்ப்பற்று, தாய்மண்ணுடைய பற்று, நாட்டுப்பற்றுங்கிறதும், குறிப்பாக என்னுடைய தாத்தா சுதந்திர போராட்ட வீரர், கமாண்டோ லைக் இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்தவர். அவர் ஒரு 40-42 வயதில் நாங்கள் பறிகொடுத்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடு என்பது, இந்த நாட்டினுடைய பிணைப்பு என்பது வந்து பிரிக்க முடியாத ஒரு களம் என்னோடு இருந்து. ஸோ இந்த நாட்டினுடைய வளம், இந்த நாட்டினுடைய இந்தியா உலகின் குருன்னு சுவாமி அரவிந்தர் சொல்லியிருப்பார். அப்போ அந்த அளவுக்கான உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு குரு நாடு இது. ஆனால் ஒரே ஒரு கவலை தான் எனக்கு இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் ராஜாங்கிறது தெரியாது. அதுதான் கவலையாக இருக்கும். தானே தனக்கு தலைவன் என்பதை தானறியாத என் அப்பாவி மக்கள் தன்னுடைய சினிமா நடிகர்களை தலைவனாகவும், அரசியல்வாதிகளை தலைவனாகவும், மத தலைவர்களை தலைவனாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள். ஒரு திரைத்துறையை சார்ந்தவர்களுடைய கலையை அவங்க ரசிக்கட்டும். அரசியல்வாதிகள் நல்ல விஷயங்களை செய்யும்பொழுது அவர்களுக்கான மரியாதையை கொடுக்கட்டும். மத குருமார்களை நீங்கள் அன்போடும் மிக ஒரு வழிகாட்டிகளாகவும் பாருங்கள். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் தானே தனக்கு தலைவன், இன்னொருவர் வந்து உங்களுக்கு தலைவன் இல்லை அப்படிங்கிறத என்னைக்கு என்னுடைய நாடு புரிந்து கொள்கின்றதோ அன்று இந்தியா உலகின் குரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவரையில் வந்து இந்தியா செழுமையான நாடாக இருந்த பொழுதிலும் கூட இந்தியர்கள் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டியிருக்கும். இது இந்தியாவுக்கான ஒரு மிக முக்கியமான பதிவாக நான் சொல்கிறேன். அடுத்து தமிழனாக பல செயல்பாடுகளை தமிழை கொண்டு போய் சேர்ப்பதில் நம்ம செஞ்சுருக்கோம். 24 மணி நேரத்தில் தமிழை சொல்லிக் கொடுப்பது எப்படி என்பதை 52 நாடுகளை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு நாம் பயிற்சி கொடுத்திருக்கின்றோம் இதுவரை. இந்த பயிற்சி 24 மணி நேரத்தில் சொல்லிக் கொடுப்பது எப்படிங்கிறது செப்டம்பர் 7ஆம் தேதியும் இணைய வழியாக நடக்கவிருக்கின்றது. இது இன்னொரு கட்டமாக தொழில் முனைவோராக தமிழகத்தில் தமிழ் சோறு போடுமா அப்படிங்கிறத தாண்டி, இல்லை நீங்கள் டாலர்லேயே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். தமிழ் நன்றாக எழுத படிக்க தெரியும், தமிழில் எனக்கு ஓரளவு சொல்லிக் கொடுக்க விருப்பம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் செப்டம்பர் 7ஆம் தேதி நடக்கக்கூடிய இணைய வழி கல்வியில் நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்துக்கலாம். நான் சகோதரிக்கு மேலதிக விவரங்களையும் சொல்கிறேன். இது 2வது. 3வதாக மனிதம். நான் எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லுவேன், எனக்கு ஒன்று நான் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் வீட்டில் குடும்பம்னு வரும்பொழுது என்னுடைய சொந்த விருப்புகளை விட்டு கொடுத்துரும். குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த தெருவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது தெரு தான் முக்கியம். நம்ம தெரு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அந்த ஒரு நகரத்துக்கோ அந்த ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஒன்று குடிக்கணும். அப்போ அந்த நான் கோயம்புத்தூர், நான் திருச்சி இப்படி சொல்லிக்கிறது நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் தமிழகம்னு வரும்பொழுது எழுந்து நின்றுடணும், ஒற்றுமை. ஆமாம், நான் தமிழன்றது மார்த்தட்டி சொல்லிக்கலாம். ஆனால் இந்தியன்னு வரும்போது அதுதான் முக்கியம். இந்தியன் அப்படிங்கிறது எத்தனை நாட்டுப்பற்று உடையதாக இருந்தாலும் மனிதம் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் பறந்து யோசிக்க தோணும். இன்னுமே கூட உயிரினங்கள்னு வரும்பொழுது, ஜீவகாருண்யம்னு வரும்பொழுது மனிதங்கிறதையும் விட்டு கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதையெல்லாம் தாண்டி கூட சடப்பொருட்கள் அப்படிங்கிறது எத்தனை உன்னதமானவைன்னு அரவிந்தோ மொழிஞ்சிருக்காரு. ஸோ அடுத்து அந்த ஜடப்பொருட்களுக்கையும் மரியாதை கொடுக்கறது, அதையும் நோக்கி போகிறது. அப்போ எவ்வளவு பறந்து விரிகின்றோமோ அந்த அளவிற்கு நாம் இந்த பிரபஞ்சமாக மாறுகின்றோம். அப்போ எல்லா பற்றுகளும் நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த பற்று நம்மை ஒரு நாளும் பறந்து விரிய தடையாக இருந்துடக்கூடாது. தமிழன் என்பது மனிதத்துவத்திற்கு தடையாக இருந்து விடக்கூடாது, இந்தியத்துவத்திற்கு தடையாக இருந்து விடக்கூடாது. இந்த இடத்துலலாம் நம்ம கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மிக அழகான ஒரு பறந்து விரிதல் நமக்குள்ளே இருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மெய் மறந்து அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி பச்சைவதி. நன்றி சகோதரி. உங்களோட இவ்வளோ ஒரு வேல்யூபிளான அந்த டைம் அங்கே கூட இருந்தாலும் கூட அது வந்து எங்களுக்காக இவ்வளோ பகிர்வு கொடுத்துருக்குறீங்க. இது நிச்சயமாக உங்களுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் நாங்கள் எல்லாரும் என்றைக்குமே வந்து உங்கள் கூடவே நிற்போம். நிச்சயமாக வந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உங்களுடைய வெற்றி பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே போக வேண்டும். மனமார்ந்த நன்றி. நான் என்ன நினைக்கிறேன்னா, வெற்றியே என்னன்னா நாம் வினையில் திளைப்பது. எத்தனை தூரம் வினையில் நாம் திளைக்கின்றோமோ, கர்மயோகமாக நம்முடைய வாழ்க்கை மாறுகின்றதோ, அப்போ அது வெற்றி தானே. சிறப்பாக என்னுடைய நேரங்களை நான் திளைத்து செயல்படுத்துகின்றேன் அப்படின்னு சொன்னாலே அப்போ செய்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதுதான் நம்முடைய வெற்றி. இந்த அவுட்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனுடைய அழுத்தம் நமக்கு இல்லை அப்படின்னாலே மிக அழகான இது நம்ம நினைக்கக்கூடிய அந்த வெற்றி, இலக்கு, லட்சியம் இதையெல்லாம் தாண்டி சகாப்தமாக மாறிடும். நிச்சயமா ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இது பெரிய பதிவு. இது வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல நீ வந்து உன்னோட வேலையை மட்டும் நீ வந்து சிறப்பா செஞ்சுக்கிட்டே போ. என்னுடைய மகன் வந்து ஒரு 2 நாட்களாகவே இதை தான் சொல்லிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு உங்க வேலையை பண்ணிக்கிட்டே போங்க, அது தானா நடக்கும்னு. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. சரி, அடுத்த தலைமுறையை வந்து நம்ம கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கோம், அவங்களே நமக்கு தேவைப்படும் போது சொல்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இது ரொம்ப. இன்னொரு உண்மை சகோதரி, வெற்றி அப்படின்னு நம்ம வரையறுத்து வச்சிருக்க விஷயம் என்னன்னா, நம்முடைய திறனோ அறிவோ நாம் செய்யக்கூடிய செயல்பாடோ 4 பேருக்கு விளம்பரமாவதை தான் வெற்றின்னு சொல்றோம் இல்லையா? உண்மைதான். நம்முடைய வெற்றியின் வரையறையே வெற்றியின் வரையறை இல்லைன்னு நினைக்கிறேன். அது நம்மளோட இது இல்லை, அது மற்றவர்களோட வரையறையை தான் நம்ம வரையறையா நம்மளா வந்து பாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. நன்றி நேயர்களே.